செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்சா வெள்ளோடு சிசி விசஸ் 2KMST 2KMST டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சொக்கலிங்கபுரம். பேட்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா லுகாஸ் மற்றும் ஃபிலிக்ஸ். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு போட்டு ஸ்டார்ட்னா சரோ. ஃபஸ்ட் போல் முதல் போலே நல்ல லென்த் படிச்சாங்க. டாட் போல் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸை சொக்கலிங்கபுரம். அடிச்சு போட்ட பந்து இந்த முறை குறுக்கு எடுத்தாங்க. சரியான கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்கும் கண்டிப்பாக பவர் பிளே காரணத்தினால பவுண்டரி ஒரு முதல் பவுண்டரி ஏறி நின்னாங்க. நல்ல ஒரு அப் டு ஏக்கர் இங்கே கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே காரணத்தினால பவுண்டரி போக வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. லுகாஸ் பேட்லேருந்து வெல் பேட்டிங் லுகாஸ் சிச்சிருக்கான். இந்த முறை அண்டர்லேயே வந்திருக்கு. டாட் பால் வெல் போலிங் சரோ. ஏறி கமிட் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு அப் டு ஏக்கர் இங்கே கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரி கண்டிப்பாக போயிருந்தோம் நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. லுகாஸ் வெல் பேட்டிங் லுகாஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பவுல் ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கேயே மிட் விக்கெட்டில் நல்ல ஸ்டாப் இங்கே பண்ணிடலாம். லைனில் 2 கிடைக்கும். டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 இந்த ரெண்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க சரோ. ஓவருக்கு 14 இருக்காங்க வெள்ளோடு சிசி. போட்டு ஸ்டார்ட் பண்ண காலி ஸ்ட்ரைக்கில் ஃபிலிக்ஸ் லெஃப்டி உள்ளே வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் நான்ஸ்டிக் இருந்தாப்புல. செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் சிச்சுக்கிட்டு திரும்ப நாங்கள் மாட்டிக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் பரத் பாலுக்கு போயிருக்காங்க. 1-2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப் இங்கே 2 கிடைக்கும் கண்டிப்பாக. ஈஸி டூ நல்ல கட்டும் கூட. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பரத் நல்லா ஹிட்டாக இருந்தோம். விக்கெட் ஆகிருந்துக்கும் கண்டிப்பாக. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் இந்த மாதிரி நல்ல லென்த் பிடிச்சாங்க. லெக் பை நாட் பால். லெக் பைக்கு 2 கிடையாது. நல்ல ஒரு அப் டூ அங்கேயே பவுல் விட்டு இருந்து ஃபீல்டர் முகேஷ் நல்ல ஸ்டாப். 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. நல்ல ஒரு அப்புக்கான ட்ரை எங்கேயே கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே சிங்கிள் பிளேயோட லாஸ்ட் போல். நல்லா வந்து பிடிச்சாங்க. அம்பேத்கர் இங்கே போய் லாஸ்ட் மோர் ரீபோல். அப் டு ஏக்கரில் நல்லா இருந்து பிடிச்சாங்க. இந்த முறை டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர் காலி 21 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா அஜித். தேர்ட் ஃபர்ஸ்ட் போல் அதில் போலே நல்ல லென்த் பிடிச்சாங்க. எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு. கண்டிப்பாக இங்கே பவுண்டரி போயிடும். இங்கே பவுண்டரி சுவிட்ச் இருக்கான். ட்ரை இந்த முறை நல்ல ஸ்டாப். கீப்பர் இங்கே டாட் பவுல். இந்த முறை எட்ஜ் தான் இருந்திருக்கு. இங்கே மிஸ் பண்ணி லெக் பைங்க. லெக் பைக்கு 2 கிடையாது. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே அஜித் இந்த முறை மாட்டிக்காங்கன்னு பார்ப்போம். கேட்ச் எடுக்க முடியுமா? ஸ்டாப் இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் 2 ஏக்கரில் நேருக்கு நேரு. இந்த முறை விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. 1-2 பார்ப்போம். இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டு ஏக்கர். அங்கே இன்சைட் ஏஜ் ஸ்டாப் கௌதம். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க அஜித். போன பால் ஒரு சிங்கிள் பவுலிங் என்ன ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால். இங்கே குறுக்கு எடுத்தாங்க. ஃபீல்டர் அங்கே தடுக்க முடியல. பவுண்டரி. நோ பாலும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபீல்டிங் ரூல்ஸில் தப்பாக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே 6 பேர் நிற்கிறாங்க லெக் சைடில். அண்டர்லேயே வந்திருக்கு. இந்த முறை கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் கிடைக்குமான்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்டில் இருந்த பந்து டாப் ஏஜ் மாடி காணான்னு பார்ப்போம். நல்ல டேக் அஜித் இங்கே விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நல்லா வந்து பிடிச்சாங்க. இந்த முறை ஆனந்த் இங்கே டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டு ஏக்கர். எங்கே நல்ல ஸ்டாப் கூட. டேரக்ட் இருந்தால் விக்கெட் இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டான மீட் இருந்திருக்கு. அங்கே 6 லுகாஸ் பேட்லேருந்து வர முதல் 6 ஸ்டார்ட் பண்ண முகேஷ். முதல் பாலே நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. இங்கே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஒரு முகேஷ் வெல் போலிங் முகேஷ்னா. நெக்ஸ்ட் ஒன்
நல்ல ஒரு அப் டு ஆகர் அண்டர்ல வந்திருக்கு. டாட் பால் பேக் டு பேக் ரெண்டையுமே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க முகேஷ். நல்ல கட் அங்கே சென்சிபிள் பிளே ஃபீல்டர் அஜித். நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறையை நல்லா ரன் பிடிச்சாங்க. டாட் பால் வேல் பவுலிங் முகேஷ். வேல் பவுலிங் பந்தில் வேகலனாலும் இடத்துல தெளிவாக போடுறாங்க. இந்த முறை குறுக்க அங்கே கேட்சை ட்ராப் பண்ணி பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி இங்கே நல்லா பவுலர் போட்டுருக்கப்போ ஃபீல்டர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நாலு ஒரு அப் டூ. இங்கே கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் அஜித் நல்ல ஸ்டாப். இங்கே ரெண்டு கிடைக்கும் கண்டிப்பாக ரன்னிங் பிட்வீன். ஃபைனல் போட்டு சட்னா அஜித். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட டைரக்ட் ஹிட் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நல்ல ஒரு அப் டூ ஆக்கிங்லேருந்து இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். நல்ல ஒரு அப் டூ ஆக்கர் அங்கே தெளிவாக கவர் திசையில் எடுத்தாங்க பேட்ஸ்மேன். நல்லா ஷாட். இங்கே பவுண்ட்ரி கிடைக்கும் கண்டிப்பாக. பவுண்ட்ரி லெஃப்டி பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. வெல் பேட்டிங் லெஃப்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பால் வெல் பவுலிங் அஜித். இங்கே ரன் அவுட். லாஸ்ட் மோர். நல்ல ஒரு அப் ஆக்கர் அங்கே நெத்தி ஃபீல்டர் கை இங்கே போகுது. சரோ மிஸ் ஃபீல்டு கண்டிப்பாக இங்கே ரெண்டாக மாறி இருந்தால் நினைக்கிறேன். நல்ல த்ரோங்க. சிங்கிள். மோர். லாஸ்ட் போல். ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க நல்ல ஸ்டாப். இங்கே பண்ணினா இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. சொக்கலிங்கபுரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே 58 டார்கெட் இடத்துல உள்ள வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகேஷ் மற்றும் ஆனந்த். ஸ்ட்ரைக்கில் முகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். கோபால் போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக போட்டு கொடுத்தாங்க. ஹேட்ரிக் விக்கெட்டையும் பதிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் போல். ஒரு பாலே ஸ்விட்சிருக்கான ட்ரை அங்கே ஒய்டு. ஃப்ரீ ஸ்ட்ரைக்கில் பிக் ஹிட்டர் முகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு டேல நல்ல டே அமையுமான்னு பார்ப்போம். முதல் பால் சுவிட்சிட்டு திரும்பினாங்க. இந்த முறையும் டாட் பால் கம் பேக்கிங் டெலிவரி கோபால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ல இருந்த பந்து அங்கே பவுலர் கைக்கே போயிருக்கு. விக்கெட். எந்த ஒரு பால் ஆடாமல் இங்கே விக்கெட் இருந்து வெளியே போகிறாங்க. ஹார்ட் லாக் முகேஷ். பேட்ஸ்மேனாக பாண்டி வந்திருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்லா இருந்து அப்படிச்சாங்க. இறங்க பார்த்து பவுல் கோபால் வெல் பவுலிங் கோபால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து சென்சிபிள் பிளே. டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். ஃபீல்டர் கையை நோக்கி அங்கே மிஸ் ஃபீல்டு கூட 3 ரன் பார்ப்போம். இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே. அங்கே பேக் டு பேக் சிங்கிள் தான் கிடைக்கும். இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல கட்டும் கூட அங்கே கேப்பில் தான் பிளேஸ் ஆகும். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. கோபால் போல். முதல் பாலே நல்ல கட்டு கேப்பில் ஃபீல்டர் கையில் தான் இருந்திருக்கு. இங்கே டாட் போல். செகண்ட் ஓவர் ஷாட்னா பிளிக்ஸ். ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க லைனில். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். அடிச்சு போட்ட பந்து நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறுக்க எடுத்தாங்க. ஃபீல்டர் இங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருக்காப்புல. கண்டிப்பாக அங்கே பவுண்ட்ரி தான் கிடைக்கும். பவுண்ட்ரி இங்கே லக் மூலியமாக வர முதல் பவுண்ட்ரி ஆனந்த் பேட்லேருந்து. வெல் பேட்டிங் ஆனந்த். இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. இன்னும் 2 ரன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் இங்கே 2 ஓடிட்டாங்க. ஈஸி டூ. ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த முறை மிட் ஆஃபில் நாங்கள் பவுண்ட்ரி போயிருக்கு. பவுண்ட்ரி ஆனந்த் பேட்லேருந்து ஒரு 2வது பவுண்ட்ரி. வெல் பேட்டிங் ஆனந்தனா. 3rd ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா லூக்கஸ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. விக்கெட். தப்பான பால். இங்கே வைட். ரீபோல். ஓப்பன் காட்டி நிறுத்தி எடுத்தாங்க. சரியான கனெக்டில் கேப்பில் தான் போயிருக்கு. ஆனால் ஸ்டாப். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள்.
கட்டுக்கு போனாங்க. இந்த முறை நல்ல தப்பிச்சாங்க. பவுலர் டாட் எக்ஸ்ட்ரோட் நல்ல ஒரு அப் டு கேர் இங்கே கேப்பில் தான் போயிருக்கு. ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் இங்கே சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். இதோ அங்கே மிட் ஆஃபில் தாண்டி இருக்கு பவுண்டரி. இங்கே பாண்டி பேட்டில் ஒரு முதல் 4 வெல் பேட்டிங் பாண்டி. ஸ்லாட்டில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கப் நல்லா ஸ்டாப். டேரக்ட் தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிரைவ் இங்கே கவர்ஸில் ஃபீல்டர் இருக்காங்க. கண்டிப்பாக அரவிந்த் அங்கே நல்ல ஃபீல்டரும் கூட. நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் 3 ஓவருக்கு 24 ஆடி இருக்காங்க. கோபால் தனக்கான செகண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 35 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். முதல் பாலே அங்கே கவர்ஸில் சரியான கனெக்ட் இருந்திருக்கு. அங்கே 6 தான் நினைக்கிறேன். 6 ஆனந்த் பேட்லேருந்து பேட்லேருந்து ஒரு முதல் 6 வெல் பேட்டிங் ஆனந்தனா. ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேரு ஃபீல்டர் கை நோக்கி தான் போயிருக்கு. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் இந்த முறையும் நல்ல சீவி விட்டுருக்காங்க கவர்ஸில். நல்ல டேக் ஆனா இங்கே ஃபீல்டர் அரவிந்த் வீக்க நல்லா அடிக்க. இந்த பாண்டி தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. நல்லது பண்ணிடலாம். நியூ பேட்ஸ்மேன் அர்ஜுன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டும் கூட. ஃபீல்டர் கையை தஞ்சம் வந்துருக்கு. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால். இங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. வெயிட் ப்ளஸ் 1 வரும் இந்த பாலுக்கு. வெயிட் ப்ளஸ் 1 ஏறி கட்டுக்கு தான் போனாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால். இங்கே நல்ல கட்டுங்க ஆனந்தனான்ட்டு கண்டிப்பாக பவுண்டரி பேர் பவுண்டரி. இங்கே ஆனந்த் பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்டரி இந்த ஓவரில். முக்கியமான நேரத்தில் ஒரு 6 நாளெல்லாம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்சிபிளாக வெல் பேட்டிங்னா 12க்கு 20 ஆடணும். 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மணிமாறன் போல் முதல் பாலே இங்கே ஏறி மறிச்சாங்க. பவுண்டரி போயிருவான்னு பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் ஈஸி 2 எக்ஸ்ட்ரோட் ஸ்டார்ட் இருந்த பந்து அங்கே லெக் பைக்கு ரன்னு கிடையாது. இங்கே டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் இருந்த பந்து இந்த முறை போயிருக்கான்னு பார்ப்போம். அங்கே போயிருக்கு பவுண்டரி. இங்கே அர்ஜுன் பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி வெல் பேட்டிங். முக்கியமான நேரத்தில் ஒரு 4 எடுத்து வந்திருக்காங்க. இந்த முறை ஏறி அதே டைரக்ஷனில் 6 பார்ப்போம். இங்கே 6ங்க பேக் டு பேக் ஒரு 6 நாள் 6ங்க பேக் டு பேக் ஒரு 6 நாளை பதிவு பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் வேல் பேட்டிங் முக்கியமான நேரத்தில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கொடுத்துருக்காங்க மேட்சை. வேல் பேட்டிங் அர்ஜுன் 8க்கு 8 ஆடணும். இந்த முறை நேத்தி சரியான கனெக்ட் இல்லை. ஸ்டாப்பிங் ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் சோன் லாஸ்ட் ஒன் மோர். நல்ல கட்டுங்க. சரியான கனெக்ட் இல்லைனாலும் இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணிமாறன் 6க்கு 6 ஆடணும். மேட்ச் ஆன் க்ளோஸ். 2 பேருமே ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. பவுலரும் ப்ரெஷரில் இருப்பாங்க. பேட்ஸ்மேன் ப்ரெஷரில் இருப்பாங்க. மேட்ச் என்ன ஆகுதுன்றதை பார்த்துருவோம். ஆனந்த் ஓப்பனிங்காக உள்ளே வந்து இன்ன வரைக்கும் செட்டில் ஆகிக்கிறாங்க. நல்ல கட் இங்கே பாயிண்டில் ஃபீல்டர் பவுண்டரி போயிருக்குங்க. மிஸ்ஃபீல்டு மூலியமாக இங்கே பவுண்டரி முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. மேட்ச் ஓவரில் வேல் பேட்டிங் ஆனதுனா இதுக்கு 2 ஆடணும். டாஸ் பால் விக்கெட்டில் குறுக்க எடுத்துட்டாங்க. 1 2 பாப்பா ரன்னிங் பிட்வீன். அங்கேயே மிஸ்ஃபீல்டுங்க. பவுண்டரியும் போயிருக்கு. இந்த 2ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ரெஸ்பான்சிபிளாக அர்ஜுன் மற்றும் ஆனந்த் எடுத்துகிட்டு போய் மேட்ச் வான் பை சொக்கலிங்கபுரம். வெல் பிளேட் பை வெள்ளோடு சிசி.